எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சமையல் வீடியோ காட்டுறேன் எப்படி பார்க்குறீங்களா? இது வரைக்கும் நம்ம கார்டனிங் வீடியோஸாக போட்டிருந்தோம். ஆனால் யாரும் அந்தளவுக்கு எக்ஸ்போஸ் இல்லை. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் சேனல் வந்து குக்கிங் சேனலாக இருந்துச்சு, அது ரிமூவ் ஆகி தான் இப்போ மறுபடியும் சரி இதுலேயே போட்டு பார்க்கலாம், மறுபடியும் இம்ப்ரூவ் ஆகுதா இல்லையான்ட்டு அப்படின்னு சொல்லி. ஸோ ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் ரிலேட்டடாக வீடியோஸாக நம்ம சேனலுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்க போகுது. ஸோ ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இன்றைக்கி சூப்பராக சாஃப்டாக பார்த்தீங்கன்னா மைதா மாவில் சப்பாத்தி செய்ய போகிறோம் அப்படின்ட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். மைதா மாவில் சூப்பராக எப்படி செய்கிறது அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்க்கலாம் கிளியராக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, மைதா மாவு வந்து செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வடிகட்டி நல்லா பெருசாக சல்லையாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா மாவு சல்லையில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்க மைதா மாவு 1.5 கப்பு அளவு எடுத்துக்கலாம். பத்தாதவங்க எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் மாவு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மெஷரிங் கப்பில் வந்து 1.5 கப்பு இல்லைன்னா 2 கப்பு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நான் ஃபர்ஸ்ட்டு வந்து நல்லா சலித்து எடுத்துக்கலாம். லைட்டாக மாவு பசையும் போது என்னென்னா உங்களுக்கு உருண்டை போடும் போதெல்லாம் வீடியோ கொஞ்சம் ஷூட் பண்ணாமல் விட்டுட்டேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மாவை நல்லா சலிச்சாச்சு. இது கூட நம்ம உப்பு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். உப்பை ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம வேணும்னா பேக்கிங் சோடா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. வேணும் நல்லா கம்பல்சரி பேக்கிங் சோடா வந்து நீங்கள் ஆட் பண்ணி தான் ஆகணும். பேக்கிங் சோடா ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு சுடுதண்ணி ஊற்றிட்டு நல்லா பசைஞ்சுக்கோங்க. சுடுதண்ணி இல்லைன்னா நார்மல் தண்ணி ஊற்றிட்டு பசைஞ்சுக்கலாம். ஆனால் சுடுதண்ணி ஊற்றும் போது நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வரும். நீங்கள் செய்யும் போது ப்ரெசஸ் நீங்கள் செய்யறதுக்கு முன்னாலே சுடுதண்ணி காய வச்சுட்டு நீங்கள் செஞ்சுருங்க. நான் பச்சை தண்ணி ஊற்றி பசைஞ்சேன், சூப்பராக சாஃப்டாக வந்துச்சு. இதுக்கு சைடிஷாக வீடியோ வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா வீடியோவில் இருந்தால் போயிடும். இப்போ நல்லா சாஃப்டாக பசைச்சுக்கோங்க. பசைஞ்சு முடிச்சுட்டு லைட்டாக எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு நல்லா இன்னும் சாஃப்டாக பசைஞ்சிருங்க. அதையும் நான் வீடியோவில் ஷூட் பண்ணாமல் விட்டுட்டேன். எல்லா மாவும் ஈவனாக வர வரையும் பசையும் போது இன்னொரு டைம் நம்ம பசைவோம்ல, அந்த சமயத்தில் வந்து எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி பசையும் போது இன்னும் சாஃப்டாக இருக்கும். பசைஞ்சாச்சு, எண்ணெய் ஊற்றி பசைஞ்சு மாவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாச்சு. இப்போ நம்ம தோசைக்கல் எடுத்து வச்சுக்கலாமா? தோசைக்கல்லில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு இந்த இடத்துல நம்ம சப்பாத்தி கல் வந்து இருக்குது இல்லையா, அதில் வந்து போட்டுட்டு மாவு எடுத்து உருண்டை ஒன்று எடுத்துட்டு இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு மெலிசாக போடுங்க ஓரளவுக்கு. போட்ட பின்னால் இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக ஹீட் ஆன பின்னால் அதை வந்து லைட்டாக திருப்பி விடணும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மைதா மாவு வந்து சாஃப்டாக ஆகிறதுக்கும் நிறையா ரீசன்ஸ் இருக்குது. இதில் பால் சேர்ப்பாங்க, தயிர் சேர்ப்பாங்க. உங்கள் விருப்பம் தான். இதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் சேர்த்திக்கோங்க. ஆனால் எங்களுக்கு சேர்க்க பால் மட்டும் சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். தயிர் எப்படின்னு தெரியல. கோதுமை மாவில் தான் சேர்ப்பாங்க, ஆனால் இது எப்படின்னு தெரியல. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் சப்பாத்தியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் ஈவனாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கார்டனிங் வீடியோஸில் இருக்கும், கண்டிப்பாக அதை இப்போ செக் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் சாஃப்டாக நல்லா ஈவனாக பண்ணியிருப்பனால சப்பாத்தி இப்படி இருக்குது. நல்லா அமுத்தி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அமுத்தி எடுக்கும் போது ஓரளவுக்கு நம்ம ஈவனாக வரும். இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து சப்பாத்தி வீடியோ தான். அது சேனலே புதுசாக இருக்கிறதுல ஜாய் சமையலாக இருந்துட்டு மறுபடியும் சேனல் நேம் மாற்றிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரெண்டிங்காக போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த லேயர் பேட்ச் வந்து போடும்போது நல்லா உப்பி வரும்.
பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக உப்பி வருதுன்ட்டு மாவு. அதாவது சப்பாத்தி எப்படி உப்பி வருதுன்ட்டு. சில பேருக்கு ஹார்டாக இருக்கும், சில பேருக்கு ஹார்டாக வரவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா சுடுதண்ணி ஊற்றிட்டு அப்போ பசைங்க கரெக்டாக வரும். சாஃப்டாக வரும் அப்படின்னா நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றிட்டு பசைங்க, அவ்வளோதான். இதான் அது என்னோட ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். பேக்கிங் சோடா போடணும் மெயினாக. பால் ஊற்றினா சப்பாத்திக்கு பால் வாசனை வரும் அப்படிங்கிறதுனால அதனால் ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் எல்லாமே. இல்லைன்னா தயிர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. எதுனா பிடிச்சதுன்னா வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். சப்பாத்தியெல்லாம் சுட்டாச்சு. சுட்ட சப்பாத்தி நல்லா சாஃப்டாக புஸ்ன்னு அழகாக இருக்குது பாருங்கள். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப். எவ்வளோ சாஃப்டாக புதுசாக சூப்பராக இருக்குது பாருங்கள் மைதா மாவு சப்பாத்தி. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாட்டா பாய், see you.